வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜுக்கு தூக்கம் வரல. இவரு ரோகிணி எழுப்பி பேச வைக்கிறாரு. எனக்கு பயமா இருக்குதுன்னுட்டு அவங்க திட்டுறாங்க. நான் தூங்கணும், காத்தாலிக்கு முக்கியமான விஷயம் வெளியில் போகணும். அதனால நான் தூங்கணும், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லும்போது இவர் பயந்துக்கிட்டே வந்துட்டு பூஜை ரூமை பார்க்குறாரு. அந்த இடத்துல விஜயா வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எனக்கும் தூக்கம் வரலமான்ட்டு, எனக்கு தான் தூக்கம் வரல, நாளைக்கு நமக்கு என்ன நடக்குமோ தெரியலன்ட்டு 2 பேருமே பயப்படுறாங்க. நம்ம மாட்டிக்கிட்டா என்னம்மா பண்ணுறதுன்ட்டு கேட்கும்போது அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இரு நான் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், அவளுக்கு சாமியாருங்கள தெரியும், அப்படி ஏதாவது தகவல் சொல்லலாம் பார்க்கலான்ட்டு அந்த நேரத்தில் இவங்க ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட முத்து எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து வச்சுருக்கான் மந்திரவாதியை பார்த்துட்டு, அதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமோ என்னவோ தெரியல, அதுக்கு நீ ஏதாவது சாமியாக இருந்தால் சொல்லு, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு நம்ம காலையில் போகலான்ட்டு, அதுக்குள்ளார எங்களுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்களே, அதனால் நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு அவங்களும் ஃபோன் பண்ணி கட் பண்ணுறாங்க. பொழுது விடிஞ்சு மனோஜ் எழுந்து ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்புறீங்கன்ட்டு அம்மா பார்வதியை பார்க்க போகிறாங்களாம் ஃபங்க்ஷனுக்காக, அதனால் நானும் கூட்டின்னு போய் விட்டுட்டு டீலர் பார்க்க போனோம். இவங்க சொல்கிறாங்க, நான் கூட தான் வெளியில் போன சொல்லிட்டு இருந்தேன்ல நானும் வரேன்ட்டு, இல்லை எனக்கு அர்ஜென்ட் விஷயம் நான் போகிறேன்ட்டு அவர் கிளம்புறாரு வெளியில். இதே நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க விஜயா. அண்ணாமலை கேட்குறது, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எங்கே கிளம்பிட்டேன்ட்டு, பார்வதி உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் கிளம்புறேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, ரெண்டா நீயும் கிளம்பிட்டேன்ட்டு 2 பக்கமாக விசாரிக்கிறார் இவர். மனோஜ் விஜயாவை மாறி மாறி காரணத்தை சொல்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சரி சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு பூஜை ரூமில் பார்க்குறாங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் ஒளிவட்டம் தெரியுது. அதை பார்த்து அவங்க பயந்துட்டு நாங்கள் போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அவசரமாக கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மீனா சொல்கிறாங்க, பாவம் பார்வதி ஆண்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்ட்டு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க தான் ஏதோ கதை சொல்லிவிட்டு வெளியே போயிருக்காங்க, எலுமிச்சை பழம் வேலை செய்யுதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. பார்வதி, விஜயா, மனோஜ் 3 பேரை வந்துட்டு ஒரு சாமியாரை பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது கேட்டு அவர் ஷாக்காக வராரு. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு, அந்த எலுமிச்சை பழத்தால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறதுனால அந்த எலுமிச்சை பழத்துக்கு பவர் இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு வரும், சொன்னது நடக்கும்னு சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. அதுக்கு நாங்கள் அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், நான் ஒரு எலுமிச்சை பழத்தை மந்திரம் பண்ணி கொடுக்குறேன், இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அது பக்கத்தில் வைங்க, இதில் ஏதாவது ஒரு எலுமிச்சை பழம் கெட்டு போயிட்டா கூட நீங்கள் எங்கிட்ட திரும்ப வாங்கன்ட்டு அவர் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இவங்களும் பயந்துக்கிட்டே வந்துட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வைக்கிறாங்க பக்கத்தில். இவங்க பயந்துக்கிட்டு வச்சுட்டு வரதுனால இந்த எலுமிச்சை பழம் கீழே விழுந்து போகுது. என்னம்மா அது இந்த எலுமிச்சை பழத்துக்கு பவர் இல்லாமல் இருக்குதுன்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரி நீயே போய்ட்டு அதை எடுத்து கரெக்டாக மேலே வைடான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவரும் பயந்துகிட்டே உள்ளே போகிறாரு. ப்ரோமோவில் மனோஜ் விஜயாவோ அண்ணாமலை கிட்ட மாட்டிட்டு வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்க்க அசிங்கப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.